வணக்கம். தளபதி 68 படத்தில் இணைந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், அதுவும் அவருக்கு என்ன ரோல் தெரியுமா? லீக்கான தகவல். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். விஜயின் தளபதி 68 படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கி வருகிறார். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. சென்னை, தாய்லாந்து, துருக்கி, ஹைதராபாத் என பல இடங்களில் தளபதி 68 ஷூட்டிங் நடைபெற்றது. கடைசியாக ஹைதராபாத்தில் நடந்த தளபதி 68 ஷூட்டிங் 2 தினங்களுக்கு முன்னர் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தளபதி 68 டீம் ஓய்வெடுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தளபதி 68 படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். இதனை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார். அதில் தளபதி 68 படத்தில் இணைந்ததில் மகிழ்ச்சி என்றும், விஜய், வெங்கட் பிரபு இருவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தளபதி 68 படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது படையப்பா திரைப்படம் மூலம் கம்பேக் கொடுத்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அதன் பின்னர் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் வெளியான ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியாக நடித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன். இதையடுத்து தற்போது விஜயுடன் அவர் தளபதி 68 படத்திலும் நடிக்கிறார். தளபதி 68 படத்தில் நடிகர் விஜய்க்கு அம்மா கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் தளபதி 68 படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருப்பது தளபதி ரசிகர்களுக்கும் ரம்யா கிருஷ்ணன் ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தளபதி 68 படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.